குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்னைக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் இன்னொரு ஷார்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம் என்னன்னா, ட்ரா த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் a cylinder of diameter 40 mm and height 60 mm. Its axis is perpendicular to VP and base is resting on the VP. இது ஆங்கிலத்தில் கொடுத்த கொஸ்டின். தமிழில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 40 மில்லிமீட்டர் விட்டமும் 60 மில்லிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு உருளையின் வீல் தோற்றத்தினை வரைக. 40 மில்லிமீட்டர் விட்டோம்னா டயா, 60 மில்லிமீட்டர் உயரம்னா ஹைட்டு ஆர் ஆக்சிஸ். ஒரு உருளைனா சிலிண்டர், வீழல் தோற்றம்னா தட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ. அதன் அச்சு தட் இஸ் ஆக்சிஸ். செங்குத்து தளத்திற்கு செங்குத்தாகவும், செங்குத்து தளம்னா என்னது? விபி, விபிக்கு செங்குத்தாகவும் தட் இஸ் பர்பண்டிகுலர். அடிப்பக்கம் விபியில் இருக்குமாறும், அந்த சிலிண்டரோட பேஸு விபியில் இருக்குது அப்படிங்கிறாப்புல சொல்கிறான். ஹெச்பியில் இல்லை, விபியில் இருக்குது, இருக்குமாறும் நிறுத்தப்பட்டுள்ளது. அப்படின்னா அதனுடைய வீழல் தோற்றம் தட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ வரைக அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஆன்சரை நான் வரைஞ்சிட்டேன். இதெல்லாமே நம்ம பிக் கொஸ்டினில் வரைஞ்சது தான். நம்ம பிக் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு போன லெக்சர்ஸில். அதனுடைய ஸ்டார்டிங் தான். அதில் ஜஸ்ட்டு அந்த பிக் கொஸ்டினுடைய ஃப்ரண்ட் அண்ட் டாப்பை மட்டும் வரைஞ்சோன்னா அது உங்களுக்கு ஷார்ட் கொஸ்டின். அடுத்த லெவல் போணுச்சுன்னா அது பிக் கொஸ்டின். தட்ஸ் ஆல். அதனால் ஆன்சரை வரைஞ்சிட்டேன். எப்படி இந்த ஆன்சர் வருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ சம்மு வரைகிறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்கிறப்பல உங்களுக்கு ப்ரொசீஜர் என்ன? சம்மை நல்லா அப்சர்வ் பண்ணணும். சம்மை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதனுடைய ஆக்சிஸ் பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அடுத்தது அந்த சாலினுடைய டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி, அதனுடைய வடிவத்தை பேஸ் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாப்புல ஐடியா பண்ணி அந்த சாலிட் எப்படி இருக்குது, எப்படி நிற்கிது, ஹெச்பிலையோ அல்லது விபிலையோங்கிறத இமேஜின் பண்ணி அதுக்கப்புறம் அதனுடைய பொசிஷனை முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த பொசிஷன்லேருந்து நம்ம எந்த வியூவில் பார்த்தா அதனுடைய டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் தெரியுதோ அதை தான் நம்ம ட்ரூ ஷேப்னு சொல்லுவோம். அந்த ட்ரூ ஷேப் எந்த வியூவில் தெரியுதோ அதை முதல்ல வரையணும். தென் அந்த வரைஞ்ச ட்ரூ ஷேப்லேருந்து அதுக்கப்புறமா அடுத்தது இன்னொரு வியூவை கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் ஃப்ரண்ட் வியூவில் ட்ரூ ஷேப் தெரியுது அப்படின்னோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல ஃப்ரண்ட் வியூ வரையணும். தென் அதுக்கப்புறம் அதுலேருந்து டாப் வியூ வரையணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நான் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ சம்முக்கு வாங்க. முதல்ல நான் இந்த சம்மை சாலிடை வச்சு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு சிலிண்டர் அப்படின்னோன்னா இதுதான் சிலிண்டர், ரைட்டுங்களா? இப்போ சம்மில் என்ன சொல்கிறான்? 40 மில்லிமீட்டர் விட்டம். அப்போ விட்டத்தை எடுத்துக்கிறோம். இது எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 40 மில்லிமீட்டர். டயா தான் சொல்லியிருக்கான். அப்போ அந்த 40 மில்லிமீட்டர் விட்டம் வரையணும் அப்படின்னோன்னா நம்ம காம்பஸில் அதில் பாதி எடுத்துக்கணும். 20 mm எடுத்து என்ன பண்ணணும்னா இந்த வட்டத்தை கம்ப்ளீட் பண்ணணும். இதனோட உயரம் எவ்வளோன்னு சொல்கிறான்னா 60 மில்லிமீட்டர். இதனோட ஹைட்டு என்னங்க அப்படின்னோன்னா 60 மில்லிமீட்டர். ஒரு உருளையின் வீழல் தோற்றத்தை வரைக. ஓகே, அதன் அச்சு இப்போ தான் அடுத்து வரும். இதனோட ஆக்சிஸ் செங்குத்து தளத்திற்கு செங்குத்தாகவும். அப்போ நம்மளுக்கு டேபிளில் தான் நான் இப்போ ஹெச்பின்னு இருக்கேன், இந்த போர்டை விபின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ விபியை தான் நம்ம செங்குத்து தளங்கிறோம், ஹெச்பியை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கிடைமட்ட தளம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னோன்னா செங்குத்து தளத்திற்கு செங்குத்து. அப்போ ஆக்சிஸ்னால் என்னன்னு சொன்னோம்? ஒரு கற்பனையான ஒரு லைன், ஒரு சாலினுடைய டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் வழியாக அதனுடைய சென்டர், அதனுடைய நடுவினில் பாஸ் ஆகிறாப்புல ஒரு கற்பனை செஞ்சோம்னா அதை தான் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுதான் சாலிட். அப்போ ஆக்சிஸுங்கிறது இதனுடைய சென்டரில் இப்படி பாஸ் ஆகும் ஒரு லைன், கற்பனை ஒரு கோடு தான் அது. புரியுதுங்களா? இப்படி இருக்கிறப்ப இந்த ஆக்சிஸ் சாலிடு இந்த பொசிஷனில் இப்போ ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா ஹெச்பிக்கு எப்படி இருக்குது? பர்பண்டிகுலர். ஆனால் சம்மில் என்ன சொல்லலாம்? விபிக்கு பர்பண்டிகுலர். அப்போ சாலிடோட பொசிஷன் எப்படி வந்துடும் அப்படின்னா இப்படி இருக்கிறப்ப பாருங்கள், இப்போ ஆக்சிஸ் இப்படி பாஸ் ஆகுது. இப்போ இந்த ஆக்சிஸ் வந்து விபிக்கு எப்படி இருக்குது? பர்பண்டிகுலர். அதே மாதிரி அடுத்தது சொல்கிறான் பாருங்கள், என்ன? அடிப்பக்கம் விபியில் இருக்குது. இப்போ இந்த சிலிண்டரோட அடிப்பக்கம் பாருங்கள்,
இந்த போர்டு தானே விபி. விபியில் இருக்குது அப்படின்னோன்னா சாலிடோட பொசிஷன் இப்படி இருக்குது. சாலிட் எப்படி இருக்குது, எப்படி நிற்கிது அப்படின்னோன்னா இப்படி தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? தென் அடுத்தது என்னது, இதனுடைய ட்ரூ ஷேப் எந்த வீயில் தெரியும். ட்ரூ ஷேப்னா என்னன்னு சொல்கிறோம், என்னோட டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் எந்த வீயில் தெரியுமோ அதை தான் ட்ரூ ஷேப்னு சொல்கிறோம். அப்போ டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ், சிலிண்டருடைய டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், சர்க்கிளாக இருக்கும். அப்போ அந்த சர்க்கிள் எந்த வீலில் தெரியும், ஃப்ரண்டில் தெரியுங்களா, ஃப்ரண்டில் நின்று பார்க்குறப்ப தெரியுமா, டாப்பில் நின்று பார்க்குறப்ப தெரியுமா? ஃப்ரண்டில் நின்று பார்க்குறப்ப தான் தெரியும். அப்போ முதல்ல ஃப்ரண்ட் வியூவை வரையணும், அதுக்கப்புறம் இதனுடைய டாப் வியூ. டாப் வியூ எப்படி பாருங்கள், டாப் வியூ என்ன ஷேப்பில் இருக்குது, ஒரு சிலிண்டருடைய டாப் வியூ ஒரு ரெக்டாங்கிளாக நம்மளுக்கு வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இதுதான் சம்மு. இதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா வரைய போகிறோம். நான் ஆல்ரெடி ஆன்சரை வரைஞ்சிட்டேன். எப்படி இந்த ஆன்சர் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். நான் சொன்ன ப்ரொசீஜர் படி தான் ஒரு கற்பனை பண்ணி இந்த சம் இப்படி வருங்கிறத ஐடியா பண்ணி அதுக்கப்புறம் தான் வரைய ஆரம்பிக்கணும். இதெல்லாம் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஐடியா பண்ணிடணும். ரைட்டுங்களா? சார் ரைட்டு, இப்போ முடிவு பண்ணியாச்சு. தென் இப்போ நான் சம்மை ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, XY ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஒரு சட்டன் கேப், ஒரு 20 mm கேப் விட்டுக்குங்க. விட்டுட்டு இந்த சர்க்கிளில் வரையணும். ரைட்டுங்களா? அப்போ சர்க்கிளோட டயாமீட்டர் என்னென்னு கொடுத்துருக்கோம், 40. டயாமீட்டர்னா விட்டம் 40னா அப்போ ஆரம், ரேடியஸ் எவ்வளவு, அதில் பாதி. எப்பயுமே ஒரு சர்க்கிள் வரையணும்னா ரேடியஸ் தான் வேணும். ரேடியஸ்னால் ஆரம். அப்போ ஆரம் வேணும்னா இந்த விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ 40 mm விட்டம் அப்படின்னோன்னா ஆரம் எவ்வளவு, இதில் பாதி 20 mm. சப்போஸ் 50னா 25, 60னா 30. ரைட்டுங்களா? இங்கே சம்மில் 40 இருக்குது. அப்போ 20 mm காம்பஸில் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை சென்டராக வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? சென்டராக வச்சு என்ன பண்ணுறேன்னா இந்த வட்டத்தை வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்ச வட்டத்தை மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா 8ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த மெத்தடை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லெக்சர்ஸில் சொல்லியிருக்கிறோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஓகே. ஒரு ஹரிசாண்டல் லைன், சென்ட்ரல் லைன் வழியாக ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன். தென் காம்பஸ் எடுத்துக்கணும். இதுலேருந்து இந்த அளவில் 3/4 அளவு காம்பஸ் எடுத்து ஒரு ஆர்க், மறுபடியும் அதே காம்பஸில் இதை சென்டராக வச்சு அந்த ஆர்க்கை கட் பண்ணணும். ஆர்க் ரெண்டும் கட் பண்ணுற பாயிண்ட்டை இந்த சென்ட்ரல் லைனோட ஜாயின் பண்ணி இப்படி ஒரு லைன். அடுத்தது அதே ப்ரொசீஜரை இதுக்கும் இடையில செஞ்சோம்னா இந்த லைன் வரும். அப்போ 8 டிவிஷன் கிடைக்கும். கிடைச்ச லைனை நான் நேம் கொடுத்துக்கிறேன். ABCDEFGH அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். அடுத்த PQRSTUVWன்னு கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால எல்லாம் டேஷ் கொடுத்துக்கிறேன். அது என்ன ABCDEFGH இன்னொன்று PQRSTUVWன்னா, சிலிண்டரில் 2 சர்ஃபேஸ் இருக்கும். ஒன்று டாப் சர்ஃபேஸ், இன்னொன்று பாட்டம் சர்ஃபேஸ். ஃப்ரண்ட் வியூவில் நின்று பார்க்குறப்ப இந்த ஃப்ரண்ட் சர்க்கிள் தான் தெரியும். எது தெரியாது, பேக் சர்க்கிள் தெரியாது. அதனால் ஃப்ரண்ட் சர்க்கிளில் என்ன பண்ணியிருக்கேன்னா ABCDEFGHன்னு கொடுத்துருக்கேன். பேக் சர்க்கிளில் என்னன்னு சொல்லியிருக்கேன், அந்த 8 டிவிஷனை அப்படின்னோன்னா PQRSTUVW. அது தெரியாததுனால நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா ப்ராக்கெட்டில் வரைஞ்சிருக்கிறேன், ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? தென் அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் வியூ வரையணும். அப்போ ஃப்ரண்ட் வியூ வரைகிறப்ப நான் என்ன பண்ணுறேன், சேம் ப்ரொசீஜர் நம்ம பழைய லெக்சரில் பார்த்தது தான். இந்த Pலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் இந்த XYயில் வந்து மீட் பண்ணிக்கிறேன், நிப்பாட்டிக்கிறேன். இல்லைன்னா பேசாமல் என்ன பண்ணுங்கள், இது சிலிண்டரு அப்படிங்கிறப்ப பிரிச மாட்டம் தான் வரும், வேணுன்னா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த Wலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன், வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் லைன், அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். Gலேருந்து ஒரு வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் லைன் C வழியாலையும் வரும், அதையும் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த Fலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், அது D வழியாக வரும், அதையும் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த Eலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. வெர்டிக்கல்னால் 90 டிகிரினா 90 டிகிரி இருக்கும். ஹரிசாண்டல்னால் 0 டிகிரினா 0 டிகிரி இருக்கும். ஓகே. ஸ்டாண்டர்ட் டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஒன்று மினி டிராஃப்டர்னா மினி டிராஃப்டர், ஸ்கேல்னா ஸ்கேலு. ஹரிசாண்டல் வெர்டிக்கலில் எந்த ஒரு டிவியேஷனும் இருக்காது. டிவியேஷனாக இருந்துச்சுன்னா உங்களோட டிராயிங் சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல இருக்கும், ஒரு ப்ராப்பர் ஷேப்பில் இருக்காது. இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்னதெல்லாம் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சு வரைகிறப்ப உங்களுக்கு சரியான அளவுலையும் நீட்டாகவும் உங்களுக்கு டிராயிங் கிடைக்கும். ரைட்டுங்களா சார்? ரைட்டு சார். இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணதை என்ன பண்ணுறேன்னா, அடுத்தது அதனோட உயரத்துக்கு வர்றேன். உயரம் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 60. அந்த 60 mm என்ன பண்ணுறேன்னா ஸ்கேலில் ஒன்று மார்க் பண்ணலாம், ஆர் மினி டிராஃப்டில் மார்க் பண்ணலாம், ஆர் காம்பஸ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலான்னா இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு XYயில் இந்த லைன் வந்து மீட் பண்ணதில் ஒன்று இங்கே வைக்கலாம், இல்லைன்னா இங்கே வைக்கலாம்.
வச்சு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணுறேன். 60 mm வச்சு இதை கட் பண்ணுறேன். கட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், தட் இஸ் 0 டிகிரி லைன் வரைஞ்சி இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு வேண்டிய ஃப்ரண்ட் வியூ ஓவர். தென் அடுத்தது நேமுக்கு வர்றேன். இப்போ வாங்க இதுக்கு நேமுக்கு வாங்க. ஏபி, அப்போ முன்னாடி உள்ளது ஏ, பின்னாடி உள்ளது பி. அடுத்து இங்கே வாங்க, இந்த லைன் இது என்ன சார் அப்படின்னா பிஹெச், இன்னொன்று என்ன சார் அப்படின்னா QW. ஓகேங்களா? அப்போ பிஹெச் வந்து முன்னாடி வரும், QW பின்னாடி வரும். ரைட்டுங்களா? இது பாருங்கள் ஜிசி, அடுத்தது ஆர்வி. அப்போ இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது பின்னாடி தானே வரும். அப்போ ஆர்வியும் பின்னாடி போயிடும், சிஜி முன்னாடி வந்துடும். ரைட்டுங்களா? தென் அடுத்தது என்ன சார் அப்படின்னா இதை பாருங்கள், என்னது இது டிஎஃப், இன்னொன்று எஸ்யூ. அப்போ டிஎஃப் வந்து முன்னாடி வந்துடுது, எஸ்யூ பின்னாடி போயிடுது. இந்த லைனை பாருங்கள் இடி, அப்போ இ முன்னாடி வந்துடும், ஒரே ஒரு பாயிண்ட் தானே, டி பின்னாடி போயிடும். இதாட்ட நேமை கொடுத்துட்டு ஓகேங்களா, தேவையில்லாத லைனை எரேஸ் பண்ணிவிட்டு தேவையானதை டார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி டைமென்ஷன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்டிஎஸ்எம் ஓவர். இது ஒரு ஷார்ட் கொஸ்டின், ஒன்றும் கிடையாது சார். நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி சொல்கிறாப்புல ப்ரொசீஜரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஆக்சிஸ் பொசிஷன், என்ன சாலினுடைய டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி சம்மில் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கணும். பொசிஷனை சூஸ் பண்ணணும். சாலிடோட பொசிஷன் ஹெச்பியில் இருக்கா, விபியில் இருக்கா, எப்படி இருக்குங்கிறத சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனில் ஃப்ரண்ட் வியூவில் அதனோட ட்ரூ ஷேப் தெரியுமா, டாப் வியூவில் ட்ரூ ஷேப் தெரியுமான்னு பார்க்கணும். ட்ரூ ஷேப்பை முதல்ல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த வியூவை வரைகிறப்ப நம்மளுக்கு அந்த டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ ஆர் ஃப்ரண்ட் ஆர் டாப் வியூ கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் பண்ணதை கரெக்டாக நேம், கரெக்டாக டைமென்ஷன், கரெக்டான பென்சிலை யூஸ் பண்ணி கரெக்டான பென்சில் யூஸிங் பண்ணணும். அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ட்ராயிங் சரியான வடிவத்துலையும் நீட்டாகவும் கிடைக்கும். ரைட்டுங்களா? பென்சில் யூஸிங்கில் நான் வழக்கமாக சொல்கிறது தான், வரைகிறப்ப 2H பென்சிலில் வரைங்க. சம்மு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் 2H யூஸ் பண்ணுங்கள். சம்மு முடிஞ்சிடுச்சுங்கிறப்ப தேவையானதை டார்க் பண்ணணும். அப்போ தேவையானதை டார்க்னா என்னது, இந்த ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூவை டார்க் பண்ணுங்கள். இதுக்கும் இடையில இந்த ரெட்டிங் வருது பாருங்களேன், அதெல்லாம் ப்ரொஜெக்ஷன் லைன், அதெல்லாம் டிம்மாக இருக்கணும். தென் அடுத்தது இந்த ரெஃபரன்ஸ் லைனும் டிம்மாக தான் இருக்கணும். தென் அப்புறம் இந்த லெட்டர்ஸ், நம்பர்ஸ், தென் இந்த ஆரோ மார்க் இதெல்லாம் டார்க்காக இருக்கணும். இந்த டைமென்ஷன் லைன்லாம் வந்து டிம்மாக இருக்கணும். ஆரோ மார்க் டார்க்காக இருக்கணும். இந்த லெட்டர்ஸ், நம்பர்ஸ்லாம் டார்க்காக இருக்கணும். டார்க்காக இருக்கிறது எல்லாமே மைக்ரோடிப் பென்சில், டிம்மாக இருக்கிறது எல்லாமே 2H பென்சில். இதுக்கு மேலேயும் சந்தேகம் இருந்துச்சுன்னா புக்கை பாருங்கள். புக்கில் எது டார்க்காக இருக்கோ அதெல்லாம் மைக்ரோடிப் பென்சில், புக்கில் எதெல்லாம் டிம்மாக இருக்கோ அது எல்லாமே 2H பென்சிலுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்மு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த சம்மெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணதுனால நான் உங்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து வரைஞ்சி காமிக்கல. ரைட்டுங்களா? ஏன்னா பிக் கொஸ்டினில் நம்ம ஆல்ரெடி இதெல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. இதை சால்வ் பண்ணி தான் நம்ம அடுத்ததான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு பிக் கொஸ்டின் போவோம். ஓகே, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கான்செப்ட் தான். ரைட்டுங்களா? இந்த சம்மு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.